பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பேசிக் ரிசர்ச்லேருந்து ஆரம்பிங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில் டேட்டா உள்ளே கொண்டு வரதுக்கு பாருங்கள். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணுங்கள். 4வது முக்கியமான விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஈகோவாக மாற்றிடாதீங்க. 5வது முக்கியமான விஷயம், இளைய தலைமுறையோடு கைகோர்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போக முடியாது. 6வது, புதிய தொழில்நுட்பம் டெக்னாலஜிக்கு எதிரான மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். 7வது, உங்கள் அனுபவம் இன்னொரு பொருந்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இதில் கவனமாக இருங்கள். 8வது 72 லா, உங்களுடைய வருமானத்தை நான் சொன்ன அந்த 12% 8% நீங்கள் கணக்கு பண்ணி 4 ஆண்டுகளுக்குள் அதை இரட்டி பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் சரியான வேலை பார்க்கவில்லை என்ற அர்த்தம். 9வது, ரைட் ரிசோர்ஸஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சரியான பணியாள் மீது அல்லது வேலையாள் மீது நீங்கள் இன்வெஸ்ட் செய்வது உங்கள் நிறுவனத்தை பெரிய இடத்திற்கு எடுத்துட்டு போகும். 10வது, பெரிய நிறுவனமாக வர வேண்டும் என்றால் பெரிய நிறுவனம் சிந்திப்பதை போல சிந்தியுங்கள். நீங்கள் சிறியவரா பெரியவரா என்பது முக்கியமில்லை, சின்னதாக சிந்திக்கிறீர்களா பெரியதாக சிந்திக்கிறீர்களா என்பது மட்டும்தான் முக்கியம். சந்திரகாற்றிடம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.